வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் ஒரு அற்புத ஆன்மீக பயணத்துக்கு செல்கிறோம். கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை அருகே உள்ள அருள்மிகு குருந்தமடை குழந்தை வேலாயுதசாமி திருக்கோயில். பழனி முருகனைப் போலவே குழந்தை ரூபத்தில் மேற்கு நோக்கி அருள்பாலிக்கும் இந்த தலம் சுமார் 700-800 ஆண்டுகள் பழமையானது. அகத்தியர் முனிவருக்கு முருகன் குருவாக வந்து மந்திர உபதேசம் செய்த ஸ்தலம் இது. நான் இந்த கோயிலுக்கு நேரா போய் தரிசனம் பண்ணிருக்கேன். அங்கேயே உணர்ந்த அமைதியும் 108 படிகள் ஏறும்போது வந்த ஃபீலும், எதிரில் அனுமன் இருக்கிறது எல்லாம் இன்னும் நினைவில இருக்கு. அந்த அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்றேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கோயம்புத்தூரிலிருந்து 30-35 கிலோமீட்டர் தூரத்தில் மேட்டுப்பாளையம் சாலையில் NH 67 தேக்கம்பட்டி பகுதியில் அமைந்திருக்கு இந்த மலைக்கோயில். இயற்கை எழில் சூழ்ந்த பீஸ்ஃபுல் இடம். பெயர் எப்படி வந்தது? இங்கு குருந்த மரங்கள் அதிகமாக இருந்ததால் ஒரு காரணம். ஆனால் முக்கிய காரணம், குருந்த முனிவருக்கு முருகன் குருவாக வந்து மந்திர உபதேசம் செய்தது. அதனால் குரு இருந்த மலை என்று குருந்த மலை என்று பெயர் வந்தது. மிளகு மூட்டை திருவிளையாடல். சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன் கொங்கு நாட்டு செட்டியார்கள் கேரளாவிலிருந்து மிளகு மசாலா மூட்டைகளை தூக்கிக் கொண்டு இந்த மலை வழியாக வந்தாங்க. அடிவாரத்தில் தங்கினாங்க. அப்போ ஒரு சிறுவன் வந்து மூட்டையில் என்ன இருக்குன்னு கேட்டான். வணிகர்கள் பொய் சொல்லி தவிட்டு மூட்டையுமே சொன்னாங்க. சிறுவன் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு போயிட்டான். மறுநாள் பார்த்தா அத்தனை மிளகு மூட்டைகளும் தவிட்டாக மாறியிருந்துச்சு. தவறை உணர்ந்த கங்காதர செட்டியார் முருகனிடம் மன்னிப்பு கேட்டார். மீண்டும் மிளகு கிடைத்தது. அவர் தன் சொத்து முழுவதையும் விற்று இந்த கோயிலை கட்டினார். கட்டி முடித்த பிறகு இங்கேயே தங்கி விரிவாக்க பணிகள் செய்து அங்கேயே சமாதியானார். அவர் சமாதியில் கங்காதீஸ்வரர் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அகத்தியர் உபதேசம் மற்றும் சித்தர்கள். அகத்தியர் முனிவர் தெற்கு பயணத்தில் இங்கு தங்கி முருகனிடம் ஞான உபதேசம் பெற்றார். முருகன் குழந்தை ரூபத்தில் தோன்றி உபதேசம் செய்தார். பாம்பாட்டி சித்தர் மருதமலைக்கு முன் இங்கு தவம் புரிந்தார். குருந்த முனிவர் சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன் சுவாமி பிரதிஷ்டை செய்தார். கோயில் அமைப்பு. அடிவாரத்தில் 5 நிலை ராஜகோபுரம். 108 படிகள் ஏறும்போது ராஜகம்பீர விநாயகர், 7 கன்னிமார், 18ஆம் படி கருப்பண்ணசாமி, நாகர் சந்நிதி, இடும்பன், கடம்பன், வீரபாகு. மேலே காசி விஸ்வநாதர் மற்றும் விசாலாட்சி அம்மன் தீபத்தூண், ராஜ நாகலிங்கர், சூரியன், பஞ்சாட்சர கணபதி, பஞ்சலிங்கம், வள்ளி தேவானை உடனுரை ஷண்முகர், தட்சிணாமூர்த்தி, சண்டிகேஸ்வரர், நவகிரகங்கள், காலபைரவர், சந்திரன், சூரியன். மலை உச்சியில் ராஜகோபுரத்துடன் கூடிய குழந்தை வேலாயுதசாமி சந்நிதி. மேற்கு நோக்கி காலை சூரிய ஒளி முருகன் பாதத்தில் விழும். ராஜகோபுரத்துக்கு எதிரே தனி குன்றில் அனுமன் சந்நிதி. முருகனுக்கு நேரெதிரில் அனுமன் இருப்பது அரிதான சிறப்பு. வழிபாடு, விசேஷ நாட்கள் மற்றும் பலன்கள். வழிபாடு: செவ்வரளி பூட்கள், தினை மாவு, தேன் நைவேத்தியம். மந்திரம் ஓம் சரவணபவ 108 முறை. விசேஷ நாட்கள்: வைகாசி விசாகம், கந்த சஷ்டி, தைப்பூசம், பங்குனி உத்திரம், மாதாந்திர கார்த்திகை. இதுதான் குருந்தமலை குழந்தை வேலாயுதசாமி கோயிலின் முழு கதை நண்பர்களே. நான் போய் தரிசனம் பண்ணியப்போ உணர்ந்த அமைதியை உங்களுக்கும் கிடைக்க வேண்டும்னு வேண்டிக்கிறேன். ரூட்: கோயம்புத்தூர், காரமடை, தேக்கம்பட்டி, குருந்தமலை. உங்க அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெற்றிவேல் முருகன் அருள் உங்களோட இருக்கட்டும். நன்றி.